மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த விளாக் கண்டிப்பா எனக்குமே புதுசா இருக்க போது அண்ட் உங்களுக்குமே ரொம்ப புதுசா இருக்க போகுது. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் ஆக்சுவலி இது ஒரு சாட்டர்டே வீடியோக்குள்ள விளாக் தான். ஸோ சாட்டர்டே, சண்டே சடனா ஊருக்கு கிளம்ப வேண்டியதா இருந்துச்சு. ஊர்ல திருவிழா அப்படின்றது எங்களுக்கு ஒரு 2, 3 டேஸ் முன்னாடி தான் தெரிஞ்சது. அண்ட் நான் பெருசா திருவிழா போற பெர்சன் கிடையாது. ஏன்னா எனக்கு சாமி ஆடுறத பார்த்தா பயம். ஆல்ரெடி பழைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ அம்மன் திருவிழானா நான் போகவே மாட்டேன். எனக்கு அவ்ளோ பயம் சாமி ஆடுனாங்கன்னா. பட் ஃபைனலா எல்லாரும் என்ன சேர்த்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த திருவிழால சாமி ஆட மாட்டாங்க அப்படின்னு. நானும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டேன். அண்ட் உடனே ரெடி ஆகுற மாரி இருந்துச்சு. ஸோ 2 ஆப்ஷன் வச்சிருந்தேன். ஒண்ணு ஹாஃப் சாரி கட்டலாம், இல்லைன்னா சுடிதார் போடலாம் அப்படின்னு. பட் நைட் ஃபுல்லா திருவிழா நடக்கிறதுனால சுடிதார் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சுடிதார் போட்டேன். பட் நெறைய பேர் கேட்டாங்க, "ஏன் கட்டல? கட்டல. எல்லா வாட்டியும் இதே ரீசன் தான் நீ சொல்ற" அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு போனா கண்டிப்பா ஹாஃப் சாரி இல்லைன்னா சாரி தான் கட்டிட்டு போறோம். அண்ட் நெறைய பேருக்கு திருவிழான்றது நெறைய மெமரீஸ் குடுக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து பெருசா மெமரீஸே கிடையாது திருவிழால. ஏன்னா நான் பெருசா போனதும் கிடையாது. அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்ததும் கிடையாது. பட் நான் நெனைக்கிறேன் இந்த மதுரை சைடு, அப்புறம் திருநெல்வேலி சைடு இந்த மாரிலாம் நெறைய திருவிழாலாம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் நெறைய மெமரீஸ் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ திருவிழாவுக்கு போனா நீங்க என்ன கண்டிப்பா வாங்குவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் டூ வீலர்ல போலான்னு நெனச்சோம். பட் எங்க வீட்ல ஒத்துக்கல. ஸோ ஃபைனலா பஸ்ல தான் போனோம். அண்ட் ரொம்ப கிட்ட தான். ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான். ஸோ பஸ்ல கெளம்பிட்டோம். அண்ட் ஸ்டாப்ல இறங்கி டீ குடிச்சுட்டு அடுத்த பஸ்க்கு போற மாரி இருந்துச்சு. அண்ட் ஃபுல்லா அந்த திருவிழா வைப்ல இருந்ததுனால பூவெல்லாம் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஸோ பூவெல்லாமும் வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ராவலுமே. ஈவினிங் ஸ்டார்ட் ஆற மாரி இருக்கும் திருவிழா. ஒரு அரவுண்ட் 7:00, 8:00. பட் நாங்க ரீச் ஆனது 7:00. ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போற மாரி இருந்துச்சு. அண்ட் இந்த ரூட் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கல்ல. ரொம்ப ஹேர் பின் பெண்ட்ஸ் வரும். பிரைவேட் பஸ்ல வேற லெவல்ல போவாங்க இந்த ரூட்ல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இந்த ரூட்டு. கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கும். பட் ரூட் நல்லாயிருக்கும். ஸோ ஆப்வியஸா நீங்க எல்லாருமே திருவிழான்னா உங்களுக்கு ஒரு மெமரி வரும். திருவிழா அப்படின்ன உடனே ஏதாச்சும் ஒண்ணு ஃப்ளாஷ் ஆகும். நீங்க வாங்குன பொருளா இருக்கட்டும், இல்ல விளையாடினதா இருக்கட்டும், சாப்பிட்டதா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் ஏதோ ஒண்ணு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திருவிழான்னு சொன்னோனே என்ன ஞாபகம் வரும் அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு எதுவுமே ஞாபகம் வராது. ஆல்ரெடி சொன்ன மாரி எனக்கு பிளாங்க் தான். திருவிழானாலே பிளாங்க் தான். பெருசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த மாரிலாம் இல்ல. அண்ட் ஃபைனலா நான் பிளாக் அவுட்ஃபிட் தான் போட்டு போயிருந்தேன் அன்னைக்கு. ஸோ பிளாக் ஏன் சூஸ் பண்ணேன்னா, கொஞ்சம் பிரைட்டா தெரிவேன் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா கொஞ்சம் டல்லா இருந்துச்சு ஃபேஸு. ஸோ நல்லா எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் பிளாக் சூஸ் பண்ணி போட்டிருந்தேன். இன்னொரு ஆப்ஷன் வச்சிருந்தேன் லைட் கிரீன். பட் சரி ஓகே கிரீன் நெறைய போடுறோம் அப்படின்ட்டு நான் பிளாக்கே சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கே ரொம்ப புடிச்சிருந்துச்சு அன்னைக்கு. நான் போட்டிருந்த காஸ்டியூம் சரி, அண்ட் குட்டியா மேக்கப் மாரி பண்ணியிருந்தேன். அதுவுமே அழகா வந்திருந்துச்சு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். அண்ட் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நேத்து. ஸோ எல்லாருமே ஏன் ஃபேஸ் கட்டல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ லாங் வீடியோல காமிக்கலான்றதுனால ஷார்ட் வீடியோல காமிக்கல. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட்டும் என்னோட ஹேர் ஸ்டைலும் ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பார்க்கணுன்னா நான் லிங்க் கீழ குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. எனக்கு வில்லேஜ் சைட்ல போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக தான் அவ்வளோ சீக்கிரம் ஒரு 3:30, 4க்குலாம் கிளம்புனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்க போய் சேர்றதுக்குள்ள இருட்டாயிருச்சு. அதனால என்னால பெருசா ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. பட் நான் எடுத்திருக்கேன். அது எப்படி எடுத்தேன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாரி தான் ஸ்டார்ட் ஆச்சு டே. இந்த திருவிழா இந்த ஊர்லயே ஆல்மோஸ்ட் 11, 12 இயர்ஸோ 15 இயர்ஸ் கழிச்சு தான் நடக்குது. ஸோ இந்த ஊர்ல பெருசா திருவிழான்றது நடக்கவே நடக்காது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டா இருந்தாங்க எல்லாருமே. நான் ரொம்ப வருஷம் லைக் ஆல்மோஸ்ட் எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்கும்போது நடந்த திருவிழா. ரீகிரியேட் பண்ற மாரி இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க அந்த ஊர்ல எல்லாருமே அவ்ளோ வைப்ல இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஊர்ல திருவிழா தான் நடந்ததில்ல. பட் எனக்கு இந்த ஊர்ல நெறைய மெமரீஸ் இருக்கு. நாங்க சின்ன வயசானா அங்க போவோம். நெறைய மாங்கா தோப்பு இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய மெமரீஸ் இருக்கு. பட் அந்த ஊர்ல ஸ்பெசிஃபிக்கா திருவிழா, இல்ல ஃபெஸ்டிவல் அப்படி நடந்ததில்ல. சின்ன வயசுல நான் 5த், 6த் படிக்கும்போது மாட்டு பொங்கல் மட்டும் பண்ணுவாங்க. மாடெல்லாம் வச்சு ஓட விடுவாங்க. ஸோ அதெல்லாமே நான் பார்த்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கறதில்ல இந்த ஊர்ல. ஏன்னு தெரியல. பட் இப்போ இது அப்பாவோட சொந்த ஊரு. அப்பாவோட அம்மா. மீன்ஸ் எங்க பாட்டி பொறந்து வளர்ந்த ஊர் தான் இது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஊர் தான்.
டோட்டலா 3 கடவுள் வச்சிருந்தாங்க. 3 கடவுளுமே 3 ஊர ரெப்ரசன்ட் பண்ற மாரி 3 ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து திருவிழா கொண்டாடுற மாரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹார் இங்க செலிப்ரேட் பண்ணிட்டு அண்ட் கோயிலுக்கிட்ட போய் எடுத்துட்டு போய் சாமி எல்லாருக்கும் அலங்காரம் பண்ணி, பூஜை பண்ணி ரிட்டர்ன் மறுபடியும் ஒரு 10:30, 11க்கு அப்படி கொண்டு வருவாங்க ஊருக்குள்ள. ஸோ அதுக்குள்ள நாங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போயிட்டு சும்மா ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு, ஸோ எல்லாருமே மறுபடியும் ஊருக்குள்ள வந்துருவாங்கல்ல. ஸோ எல்லார்கிட்டயும் பேசிட்டு வரலாம் அப்படின்னு நாங்க கிளம்பி போனோம். ஆனா சரியான மழை வந்துருச்சு. ஸோ 2 ஹார்ஸ் கிட்டயோ 1 1/2 ஹார் கிட்டயோ ஆல்மோஸ்ட் அந்த மாரி சாமிய இறக்கி வச்சிருந்தாங்க. எதுவுமே பண்ண முடியல. ஃபுல்லா மழை. ரொம்ப அதிகமா இருந்துச்சு மழை. மழை விட்டு விட்டு வந்ததுனால பெருசா அப்படியே அந்த வைபே இல்லாம போற மாரி இருந்துச்சு. பட் எப்படியோ மழை ஒரு ஸ்டேஜில நின்னுருச்சு ஃபுல்லா. அதுக்கப்புறம் தான் நிஜமான திருவிழா ஸ்டார்ட் ஆன மாரி இருந்துச்சு. அவ்ளோ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த சவுண்டுமே நான் கட் பண்ணல. ஏன்னா அது காப்பிரைட்ஸ் வராதுன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹோப் உங்களுக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் எல்லா வீட்டுக்கும் போனதுனால எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. அதனால எங்க அப்பா எனக்கு பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டு இருந்தாங்க. நானும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா கண்டிப்பா எல்லார் வீட்லயும் சாப்பிடணும். சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அந்த மாரி நாங்க எல்லார் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
கரெக்ட்டா 12:00 ஆனதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆயிருச்சு. என் ஃபோன்ல இருக்க சார்ஜும் போயிருச்சு. ஸ்விட்ச் ஆஃபும் ஆயிருச்சு ஃபோனு. அதுக்கப்புறம் ஊர்லயே உட்காந்து எல்லாருமே ரவுண்டு கட்டி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க நைட் ஃபுல்லா. அண்ட் காலையில அப்பா வந்து "சீக்கிரம் கிளம்பலாம். 5:30க்குலாம் கிளம்பலாம் ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸுக்கே" அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்குமே தெரியாது. கரெக்ட்டா அப்ப தான் வந்து எழுப்புனாரு. சரி அப்படியே உடனே குடுகுடுன்னு ஓடி கிளம்பியாச்சு. அண்ட் காலையில இன்னொரு திருவிழா இருந்துச்சு. லைக் அக்னிகுண்டத்தில எல்லாருமே இறங்குவாங்க. ஸோ அத நாங்க மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. பட் டைம் இல்லாததுனால சீக்கிரம் வந்துட்டோம். ஸோ இப்படி தான் போச்சு எங்க ஃபெஸ்டிவல் விளாக் வந்து. ஹோப் உங்க எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். எனக்குமே இது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் வந்த உடனே நல்லா சாப்பிட்டு படுத்தவ தான். கரெக்ட்டா 12:30, 1க்கு தான் எந்திரிச்சு ஆஃப்டர்நூன் ஃபுட்டே சாப்பிட்டேன். ஸோ ஆப்வியஸா இது வெஜிடேரியனா தான் இருக்கும். ஏன்னா, இந்த மாசம் நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அப்படிதுனால. ஸோ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.